ஒரு பெரியவருடைய ஒரு வீடியோ வந்து நோம்பில் பரவுனுச்சு. ஒரு வயசான ஒரு பெரியவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த தராவி தொழுகை பற்றி அப்போயே சொல்ல வேண்டிய ஒரு பதில் தான். எனக்கு அந்த ரமலான் குறிப்பெடுக்கிறதுலே நேரமும் அதுக்கும் சரியாக இருந்துச்சா, நோன்பு வச்சுக்கிட்டு 2 தடவைலாம் பேச முடியாது, கஷ்டமாக இருக்கும் என்றதுனால அதை வந்து எடுத்துக்கொள்ளாமல் விட்டுட்டேன். அப்போ தான் சொல்லி இருக்கணும், அந்த நேரத்திலாம் சொல்லி இருக்கணும். அதனால் அந்த வீடியோவுக்கு என்ன பதில்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது இன்றைக்கி இல்லாட்டா இன்றைக்கி உதவத்தானே செய்யும். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த வீடியோவில் சில வாதங்களை வைக்கிறார். முதலாவது வாதம் என்ன வைக்கிறார், அந்த கருத்தை சொல்லிவிட்டு அவர் வீடியோ போடுறேன். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இரவு தொழுகை தஹஜ்ஜத் தொழுகைங்கிறதுக்குல இது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஏன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து இந்த தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி பேசும் பொழுது மனிதர்களே என்று அழைத்து அல்லாஹ் பேசவில்லை, மூமின்களே என்று அழைத்தும் அல்லாஹ் பேசவில்லை. எப்படி பேசுகிறான், யாயுகள் முஸம்மில், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே. ரசூலுல்லாஹ் வந்து வஹி வந்தவன், முதல் வஹி வந்தவனை விளவலத்து போய் குளிரில் நடுங்கி கொண்டிருக்கும் போது போர்வை போத்திட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வசனம் வந்து இக்ராங்கிறதுக்கு பின்னாடி இறங்கின 2வது வசனத்தில் அத்தியாயத்தில் வருகிறது. அதில் தான் என்ன வருதுன்னு கேட்டால், ஒமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி, இரவுல வந்து நீ தஹஜ்ஜத் தொழுவுன்னு வருது. அப்போ இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளன்னு தெரியுதா இல்லையா? அவர் பார்த்து பயங்கரமான வாதம் என்னது, இது எல்லாருக்கும் உள்ளதா? நீ என்னது இரவு தொழுகைன்னு ஒன்று தராவிக்கு தான் இருக்குதான், இது இல்லையா? இந்த இரவு தொழுகைன்னு ஒன்று கிடையாது அப்படின்னு அந்த என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது வந்து நீங்கள்லாம் இரவு தொழுகை தொழுவது பிதத்து அப்படின்னு சொல்லிடுறார். அதுக்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யாயுகள் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, இரவில் கொஞ்ச நேரமாவது நீ என்ன செய்ய, எந்திரிச்சு வணங்கு, நிஸ்பஹு பாதி இரவு வணங்கு, அவின் குஸ்மின்னும் கலீலா, அதோட கொஞ்சம் குறைச்சிக்க, ஔசித் அலையால் ஜாஸ்தி ஆக்கிக்க, ஒரு அத்தில் குரானை தர்த்தீலா, குரானை தெளிவாக அர்த்தம் திருத்தமாக ஓதுன்னு இருக்குது. இதை வச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது, நீங்கள் ஏன் இரவு தொழுகை நடத்துறீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தானே அதை நடத்தணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இதுக்கு அவருடைய வீடியோ பாருங்கள், கட் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டிருக்கிறான். பள்ளிவாசல்களில் முக்கியமாக இந்த தங்களை தாங்களே தௌஹீத் சொல்லிக் கொள்கிற ஆட்கள் இங்கே வந்து பள்ளிவாசலில் ஜமாத்தா தொழுகிறாங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கியாமுல் லைலுங்கிற தொழுகை எல்லா மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் விதிக்கப்பட்டது அல்ல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது. எல்லாருக்கும் சொல்லப்பட்டிருந்தா யாயு வல்லதீன ஆமனு குமில் லைலன்னு சொல்லியிருப்பான், அப்படி சொல்ல ஐயுல் நாஸ்ன்னு சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்ல ஐயுல் முஸம்மில், துப்பட்டியை போத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசூல் அவர்களே நீங்க எழுப்பி தொழுவுங்க, நீங்க தொழுவுங்க. எல்லாரும் மத்தால ரசூல்லா எல்லாரும் கியாமுல் லைல் தொழுவுங்க அந்த ரசூல்லா யாரையும் ஏவல. ஒண்ணு இதை மட்டும் சொல்லல, பாதி ராத்திரி தொழுவிக்கிறீங்க, கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க, சிதுகுண்டா கொஞ்சம் கூட்டிக்கிறீங்க, புசுகுண்டா குறைச்சிக்கிறீங்க. இவன் 8 தான் எப்படி பிக்ஸ் பண்றான், கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லையே, என்னைக்கு தொழுவினாலும் 8 தான் தொழுகிறான். கியாமுல் லைலு ஜமாத்தோட இவங்க தொழுக வைக்கிறது பிதஅத்து, ரசூலுல்லாஹ் சொல்லாதது, தொழுவுங்கன்னு ஏவாதது முதல் பிதஅத்து. அவர் சொல்கிறாரா? அப்போ என்னென்னு கேட்டால், இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது தான், நீங்கள் ஏன் தொழுவுறீங்க, இரவு தொழுகை நீங்கள் தொழுகிறது தப்பு, பிதஅத் பிதஅத்துன்றார். அப்போ எந்த முஸம்மில் சூறாவை தான் ஆதாரமாக காட்டுறார். நீ முஸம்மில் சூறா படித்தா முழுசாக படிக்க வேண்டிய, முஸம்மில் சூறாவில் வந்து ஒரு 4 வசனத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு சொல்கிறார். அந்த முஸம்மில் சூறாவில் என்ன வருதுன்னு கேட்டால், இன்ன ரப்பக்க யாழமு அன்னக்க தக்குவமு அதனாமின் சுருசை லைல் ஒன் இஸ்பஹு சுருசகு, இரவில் வந்து 3ல் 1 பங்கு அல்லது பாதி அல்லது 3ல் 1 பங்கு நீ நின்று வணங்குகிறாய் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீ மட்டும் வணங்கலை, ஓ தாயிஃபத்தும் மினல்லதீன மாக்க, உன்னோடு உள்ள கூட்டத்தாரும் வணங்குகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வருதுங்கிறீங்கள, ரசூலுல்லாஹ்வுக்கு தான் வருது, ரசூலுல்லாஹ் தான் தொழுவ சொல்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ் மட்டுமா தொழுதாங்க? அதில் ஓ தாயிஃபத்தும் மினல்லதீன மாக்க, உம்மோடு இருக்கிற மக்கள், இது 20வது வசனத்தில் இது வருது. அவர் 4 வசனம் முடிச்சுக்கிட்டார். அந்த அதே சூறாவில் 20வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், ஓ நீனும் வணங்குகிறாய், ஓ தாயிஃபத்தும் மினல்லதீன மாக்க, உன்னோடு இருக்கிற ஒரு கூட்டத்தாரும் வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் என்ன வருதுன்னா, அவருக்கு இதெல்லாம் தெரியலை. இரவு தொழுகை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டாய கடமை, அது ஒரு விஷயம். மற்றவங்க தொழுவதுக்கு தடை இருக்கா, தொழக்கூடாதுன்னு இருக்கான்னா தொழுது இருக்காங்க, எல்லாம் உன்னோடு சேர்ந்து ஜமாத்தா தொழுதாங்கன்னு அர்த்தம் வைக்கலாம். அதுக்கு
உன்னோடு நின்று வணங்குகிறார்கள் என்ன அர்த்தம்? அப்போ ஜமாத்தா கூட தொழுதுருக்காங்கிற அர்த்தம் கூட அதில் வருது. அப்போ இரவு தொழுகை ரசூலுல்லாவுக்கு மட்டும் உள்ளதுன்னு இவர் சொல்லுவது வந்து ஒரு அறகுறையான ஒரு புரிதலில் சொல்கிறார். இந்த முதல் நான் முஸ்ஸமின்னு கூப்பிட்டு பார்த்துக்கிட்டார், இதை வச்சுட்டு பிடிச்சி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்காரே தவிர இது ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கடுத்தது வந்து இந்த ரமலானில் மட்டும் நீங்கள் தொழுகிறீங்கல்ல, அவர் என்ன பட்டியல் போடுறாருன்னா ரமலானில் மட்டும் நீங்கள் செய்கிறது 2வது பிதஅத்து, கடைசி 10 மட்டும் செய்கிறது 3வது பிதஅத்தான், ஜமாத்தாக தொழுவது 4வது பிதஅத்தான், சத்தமாக ஓதுவது இரவு தொழுகைக்கு சத்தமாக ஓதுறீங்க அது ஓதுற 5வது பிதஅத்து, பள்ளிவாசல் எதற்காக வக்குஃப் செய்யப்பட்டது அதற்கு இல்லாமல் இதை கொண்டு வந்து நுழைப்பது 6வது பிதஅத்து, அதுக்கு கரண்டு தண்ணி செலவழிப்பது 7வது பிதஅத்து, 8 ரக்காத்து மட்டுமே தொழுவது 8வது பிதஅத்து, இப்படின்னு சொல்லி 8 பிதஅத்து நினைச்சிட்டாரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறார். அப்போ வந்து ரமலானில் மட்டும்ங்கிறது அதையும் கேட்டுருங்க, அந்த வீடியோ கேட்டுருவோம். அந்த 8 பிதத்தை பட்டியல் போடுறாங்க. 2வது பிதஅத்து இதை ரமலானில் மட்டும் தொழுகிறது 2வது பிதஅத்து. 3வது பிதஅத்து வருஷம் பூரா தொழுவணுமே அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் அல்ல குர்ஆன்ல. அப்போ 3வது பிதஅத்து கடைசி 10 மட்டும் தொழுகிறது 3வது பிதஅத்து. 4வது பிதஅத்து இதை ஜமாஅத்தா தொழுகிறது 4வது பிதஅத்து. ரசூலுல்லாஹ் எந்த பள்ளியில ஜமாஅத்தா தொழுதாங்க. 5வது பிதஅத்து வாய் விட்டு போதுறது, ஜஹரா ஓதுறது, இஷாக்கு ஓதுற மாதிரி மாரிப்பு ஓதுற மாதிரி, அது 5வது பிதஅத்து. 6வது பிதஅத்து வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல்ல எந்த தொழுகைக்காக வகுப்பட்டிருக்கிறதோ அதை செய்யாம இதை கொண்டுகிட்டு வந்து உள்ள நுழைச்சு பண்றது 6வது பிதஅத்து. 7வது பிதஅத்து அதுக்காக கரண்டை செலவழிக்கிறது, தண்ணியை செலவழிக்கிறது 7வது பிதஅத்து. 8வது பிதஅத்து 8 ரக்காத்து மட்டுமே தொழுகிறது 8வது பிதஅத்து. அந்த குர்ஆன் ஆயத்துல கொஞ்சம் கூட தொழுவுங்க குறைய தொழுவுங்க, 1வது பிறகு 8 தொழுவு, 2வது பிறகு 10 தொழுவு, 3வது பிறகு 6 தொழுவு, அப்படி செய்யணும். அதுவும் அடுத்த பிதஅத்து. இப்படி பிதஅத்துக்கு மேல பிதஅத்து, பிதஅத்துக்கு மேல பிதஅத்து, பிதஅத்துக்கு மேல பிதஅத்தை பண்ணிக்கிட்டு நாங்க தான் சுன்னத்தை நடத்துறோம், இதுதான் நபி வழி, இதுதான் ரசூலுல்லாஹ் மேல பொய் சொல்றது இல்லையா? அப்போ 8 பிதத்தை சொல்லிட்டாரா? 8 பிதத்தை வந்து ஒன்றா பார்க்கணும். ரமலானில் மட்டும் ஏன் தொழுகிறீங்க, சிறப்பாக ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த இரவு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலமெல்லாம் தொழுதாங்க. ஆனால் இந்த ரமலானில் மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா அது ஆர்வம் ஊட்டுறாங்க, நீங்கள்லாம் தொழுவுங்கன்னு ஆர்வம் ஊட்டுறாங்க. ரமலானில் மட்டும் ஏன் தொழுகிறோம்னு கேட்டால், மற்ற இரவுகளில் தொழுகிறதுக்கு சிறப்பித்து சொல்லாமல் விரும்புனா தொழுதுங்க விரும்பாடி போங்கன்னு விட்டுட்டாங்க. ரமலானில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி என்ன செய்கிறாங்கன்னா புகாரில் 37வது ஹதீஸ், அதில் என்ன வருதுன்னா, மன் காம ரமலான ஈமானம் வஹத்திசாபன், யார் வந்து ஈமானோடையும் மறுமையுடைய நன்மையை எதிர்பார்த்தும் ரமலானில் நின்று தொழுகிறாரோ உஃபிரலஹு மாத்தகத்தம் மின் தம்பிகி, அவருடைய முன்பாவம் மன்னிக்கப்படுது. அப்போ அந்த இரவில் தொழுவது ரமலானில் மட்டும் ஏன் செய்கிறீங்க என்று கேட்டால், ரமலான் அல்லாத நாள்லையும் தொழுவலாம், அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ரமலானில் தொழுவதற்கு வந்து முன்பாவங்கள் மன்னிக்கப்படணும்னு ஆசை உள்ளவங்க அதை செய்வாங்க. ரசூலுல்லாஹ் எதுக்காக இரவு தொழுகை ரமலானில் தொழுகிறோம், எல்லா நாள்லேயும் தான் தொழுவணும், அதே தஹஜ்ஜத் தான், அதே இரவு தொழுகை தான், 12 மாதத்துக்கும் அந்த தொழுகை தான். ஆனால் ரமலானில் தொழுவதை ஊக்கப்படுத்தினாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை ஊக்கப்படுத்தி இருக்கும் பொழுது ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால், ஊக்கப்படுத்தினால செய்கிறோம், அதுதான் அதுக்கு பதில். அடுத்து என்னன்னு கேட்டால், கடைசி 10 மட்டும் தொழுவது 3வது பிதஅத்து. கடைசி 10 மட்டும் யாரும் தொழல, 30 நாள் தான் தொழுகிறாங்க. அவராக நினச்சிட்டு சொல்கிறார், கடைசி 10 லேட்டாக தொழுவாங்க, எல்லா நாளும் தான் 30 நாளைக்கும் தான் 21 தொழுகிறாங்க. கடைசி 10 என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த சுபுடைய சஹருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 மணி 2 மணி வாக்கில் என்ன செய்வாங்க, தொழுதுட்டு அப்படியே சஹர் பண்ணிட்டு படுத்துருவாங்க. 30 நாளைக்கு தான் தொழுவாங்க, வணங்குதா? அவர் என்ன செய்கிறாரு, கடைசி 10 தொழுவது மட்டும் 3வது பிதஅத்து அப்படிங்கிறார். கடைசி 10 மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு கேட்டால், ரமலானில் தொழுகிறது சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கடைசி 10 கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்களா இல்லையா? அதே தஹஜ்ஜத் தொழுகையை மற்ற நாளில் வந்து ஆர்வம் மூட்டலை, அவங்களவுக்கு நிப்பாட்டிக்கிட்டாங்க. ரமலானில் வந்து வணங்குங்க தொழுவுங்கன்னு ஆர்வம் மூட்டிட்டாங்க. ரமலானுடைய கடைசி 10 தொழுகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா இல்லையா? புகாரில் 2024வது ஹதீஸில் வருகிறது, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹலல் அஷ்ரு, கடைசி 10 நாள் வந்துவிடும் என்று சொன்னால், ஷத்த மேசரஹு, வரிந்து கட்டி கொண்டு
அஹ்யா லைலஹு இரவை ஹயாத்தாக்குவார்கள், ஐகல அஹ்லஹு குடும்பத்தாரெல்லாம் எழுப்பி விடுவாங்க தொழுகிறதுக்கு. மற்ற நாள் எழுப்ப மாட்டாங்க. அந்த 10 நாள் என்னென்னா மற்ற நாள்லாம் வந்து அவங்க ரசூல்லா ஆர்வம் முற்றோம் நிப்பாட்டாங்களே தவிர கடைசி 10 வந்து பிள்ளைலாம் பொண்டாட்டிலாம் எழுப்பாங்க, எந்த தொழு ஆஜர் தொழுவன்னு. அப்போ கடைசி 10க்கு வந்து கூடுதல் முக்கியத்துவத்தை ரசூல்லா கொடுத்தாங்க என்று புகாரில் 2024 சொல்கிறதுனால இது வந்து பிதத்தில் வராது. அடுத்து என்னென்னு கேட்டால் ஜமாத்தா தொழுகிறது 4வது பிதத்துங்கிறார். ஜமாத்தா தொழுகிறது 4வது பிதத்து இல்லை என்பதை அந்த முஸம்மில்ல நான் சொல்லிட்டேன். உன்னோடு ஒரு கூட்டமும் தொழுகிறார்கள். உன்னோடுன்னு அர்த்தம் தனித்தனியாக தொழுகிறத உன்னோடுன்னு சொல்ல மாட்டாங்க. நீனும் தொழுகிறாய், உன்னோடு ஒரு கூட்டத்தாரும் தொழுகிறார்கள் என்று கேட்டால் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்த கஷ்டமான அந்த காலத்திலேயே சஹாபாக்களும் சேர்ந்து தான் ரசூல்லாவோட தொழுதிருக்கிறார்கள். ஜமாத்துக்கு அது ஒரு ஆதாரம் இருக்குது. வேறு ஆதாரங்களும் இருக்கிறது. புகாரில் 117வது ஹதீஸில் வந்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, என்னுடைய சின்னம்மா மைமூனாவுடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். மைமூனா யாருன்னா ரசூல்லாவுடைய ஒரு மனைவி. தங்கி இருக்கும்போது ரசூல்லா நினைச்சாங்க, எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள் இஷாவை. பிறகு வீட்டுக்கு வந்தார்கள். வந்து ஒரு 4 ரக்காத் தொழுதார்கள். மர தூங்கினார்கள். மர எந்திரிச்சார்கள். மர எந்த சொன்னார்கள், நாமல் குலையும் அந்த பையன் தூங்கிட்டானான்னு கேட்டாங்க. கேட்டுட்டு சும்மா பிறகு தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. தொழ ஆரம்பித்த உடனே இப்போ கும்து அன் யசாரிஹி ரசூல்லாவுடைய இடது பக்கம் போய் நான் நின்றேன். இப்போ ஜாலனி அன் யமீனிஹி வலது பக்கமாக என்னை மாற்றினார்கள். இப்போ சல்லா ஹம்ச ரக்காத்தின் 5 ரக்காத் தொழுதார்கள்னு இந்த கருத்து வருது. அப்போ ஜமாத் இது ஜமாத்துனா தானே, 2 வந்தால் ஜமாத் தானே. ரசூல்லா தொழுகிறாங்க, இவர் ரசூலோட கேட்காம இப்போ சேர்ந்து பக்கத்தில் நிற்கிறாரு. மண்டையில் அடித்து வெட்டி விட வேண்டியது தானே. நின்ற முறை சரியில்லைன்னு மாற்றி அமைக்கிறாங்க. வலது பக்கம் நிற்கிறாள் என்ன செய்கிறாங்க, இடது பக்கம் நிற்கிறாள் வலது பக்கம் மாற்றுறாங்க. இப்படி நிற்கிறாரு, இப்படி கொண்டாந்து இப்படி பட்டிடுறாங்க, வலது பக்கம் நிற்கிறாங்க. அப்போ ஒருத்தர் இரவு தொழுகையை ஒருத்தர் தொழும்போது இன்னொருத்தர் சேர்ந்து தொழுது, அதுக்கு பேர் என்னது, ஜமாத் தானே. ஜமாத்தை தொழுது பிதத்துங்கிற ரசூல்லா செஞ்சது பிதத்தா? அப்போ இப்னு அப்பாஸ் பிதத் பண்ணிட்டாரா? இந்த ஹதீஸ் எங்கே இருக்குது? கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது. 117 புகாரில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 138 இருக்கிறது, 183 இருக்கிறது, 697 இருக்கிறது, 698 இருக்குது, 699 இருக்குது, 726 இருக்கிறது, 728 இருக்கிறது, 859 இருக்குது, 992 இருக்குது, 1198 இருக்கிறது, 4570 இருக்கிறது, 4571 இருக்கிறது, 4572 இருக்கிறது, 5919 இருக்கிறது, 6116 இம்புட்லேயும் இந்த இப்னு அப்பாஸுடைய சம்பவம் இருக்குது. இது பிதத்தா? ஜமாத்து பிதத்தா? ஜமாத்தை செஞ்சுருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து 3 நாட்கள் அந்த இரவுல தொழுதாங்கன்னு வரும்ல, ரமலான் வந்தவுடனே வீட்டில் தொழுவாங்க. ரசூல்லா தொழுவரை பார்த்துட்டு பள்ளிவாசல்லேருந்து மக்கள்லாம் பின்பற்றி தொழ ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 3 நாளைக்கு பேர் ரசூல்லா எந்திரிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் மக்களுக்கு வரல. ஏன்னு கேட்கும் பொழுது இது புகாரில் 729 ஹதீஸில் என்ன வரேன், இது வந்து நீங்கள் வந்து ஆர்வமாக நின்று எனக்கு தெரியும், நான் இதை வந்து ஆர்வம் மூட்டிட்டு செஞ்சுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு கடமையாகி போயிடும், அதுக்கு பயந்து தான் நான் வரல அப்படின்னாங்க. இது புகாரி 729 ஹதீஸில் வருகிறது. அப்போ இதில் அதில் மட்டும் இல்லாமல் 2012 ஹதீஸ்லையும் வருகிறது. அப்போ ஜமாத்தா தொழுதுருக்குறாங்க. ஒரு ஆள் தொழுதுக்கு இப்போ அந்த இப்னு அப்பாஸ் அது ஒன்றுமே நமக்கு போதும். அந்த முஸம்மில் சூறாவில் வர்றதுமே போதும். ஜமாத்தா தொழுகிறா, ஜமாத்தா தான் தொழுதுருக்குறாங்கன்னு. இப்போ இங்கே தவிர்த்தது காரணம் என்னென்னு கேட்டால் கடமை மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்கு நான் தவிர்த்துக்கிட்டேன். இப்போ ரசூலுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு கடமை ஆகாது. அப்போ ஜமாத்தா தொழுலான்னு அதிலிருந்து வழங்குகிறது. இப்னு அப்பாஸ் தொழுதில் இருந்து வழங்குகிறது. அவன் உன்னோடு இந்த கூட்டத்தினரும் தொழுகிறார்கள்ங்கிற முஸம்மில் 20வது வசனத்தில் உள்ளதும் விளங்குகிறது. ஜமாத்து பிதத்துங்கிறாரா? அப்புறம் சத்தமாக ஓதுறது பிதத்தான். பொதுவாக வந்து ஃபர்ல தான் சத்தம் போட்டு ஓதுவோம். ஃபர்ல கூட எல்லாத்தையும் ஓத மாட்டோம். லோஹர் அசரில் ஓத மாட்டோம். அதில் கூட இஷாவில் மகரிபில் வந்து கடைசி ரக்காத்தில் நிச்சய மாட்டோம். கடைசி 2 ரக்காத்தில் வந்து இதில் கடைசி 2 ரக்காத்து, அதில் கடைசி 1 ரக்காத்தில் ஓத மாட்டோம். அப்போ சத்தமிட்டு ஓதுதல் என்பது வந்து சுன்னத்துக்கு வருமா? இரவு தொழுகை சத்தமிட்டு தான் நீங்கள் ஓதுறீங்க, ஒரு இமாமத்தை போடுறீங்க, ஒரு கிராத்து ஓதுறாரு, எல்லோரும் சத்தமிட்டு ஓதுறாங்க. அப்போ சரியானு கேட்குறாரு. சத்தமிட்டு ஓதுறதுக்கு வந்து பிதத்துன்னு வர்றதா இருந்தால் ஆதாரம் இல்லாமல் செஞ்சால் பிதத்து தான். ஆதாரம் இருக்கா இல்லையா? ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டால், ஹுதைஃபாங்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். சல்லைத்து மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத் லைலத்தின் ஒரு இரவு ரசூலுல்லாவோட சேர்ந்து நான் தொழுதேன். ஃபஃப்தஹல் பக்கராவை ஆரம்பித்தார்கள். எப்படி இவருக்கு தெரியும் பக்கரா ஆரம்பித்தாங்கன்னு? சத்தப்பட்டானே தெரியும். ரசூலுல்லா பக்கரா ஓதினார்கள்னு வருது. என்னமோ ரொம்ப நேரம் நின்றார்கள்னு அவர் சொல்லலை. பின்னாடி ஃபாலோ பண்ணி ஒரு தொழுவுறவர் கேட்குற மாதிரி ரசூலுல்லா ஓதுறாங்க. எப்படி ஓதுறாங்க? ஃபஃப்தஹல் பக்கராவை ஓதினார்கள். இப்போ குல்த்து நான் மனசுக்குள்ளே சொல்லி கொண்டேன், எருக்கவும் இந்தல் மேத்தி 100 ஆயத்து வரும்போது ருக்கு செஞ்சுருவாங்க போல இருக்குது நினச்சிக்கிட்டு இருந்தேன். சும்மா அவார்டு போயிட்டே இருக்குது. அவர் நினச்ச என்ன பக்கரா ஆரம்பிக்கிறாங்களே எப்போ முடியும்னு தெரியலையே. அவராக நினச்சிக்கிட்டாரா 100 ஆயத்து வரும்போதாவது ருக்கு செஞ்சுருவாங்க,
முழுசான ஓதி தொழும் பெரிய சூறாவாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம். சும்மா ஓதிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொல்லிக்கிட்டேன் சொல்லி பிஹாஃபி ரக்காத்தின், மொத்த சூறாவையும் ஒரு ரக்காத்து ஓதி முடிப்பாங்க போல இருக்குது, ஒரு ரக்காத்துக்கு பக்கரா முடிப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ மல்லா அப்படியே போயிட்டு இருந்து என்ன செய்கிறாங்க, சுமஃப்தத நிசாவை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. பக்கராவுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, நிசா. அப்போ சத்தமாக தான் ஓதுறாங்க. அந்த ஓதுகிற சூறாவுடைய பேரை சொல்கிறாரு. அதில் 100 ஆயத்தை எண்ணிக்கிட்டு வர்றாரு. 100ல் முடிப்பாங்க, 200ல் முடிப்பாங்கன்னு அர்த்தம். நல்லா விளங்குது அவருக்கு. சும்மஃப்தஹன் நிசா, 4வது சூறா நிசாவை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். ஃபோகராகா. அப்புறம் சும்மஃப்தஹ ஆல இம்ரான், 4க்கு அப்புறம் 3 ஓதுறாங்க. ஆல இம்ரானை ஓதுறாங்க. அப்போ எப்படி ஓதுறாங்க நல்லா பாருங்கள். ஓதுறது கூட கராஹா யக்கரவு முத்தராசிலன், நிறுத்தி நிறுத்தி ஓதினார்கள். அப்போ என்னென்ன விலகி இருக்கிறது, ஊகிச்சு ஒரு சொல்லலை, நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதினார்கள். தஸ்பீ செய்ய வேண்டிய ஆயத்து வந்தால் அதுக்கு தஸ்பீ செய்வார்கள். ஏதோ அல்லாட்ட கேட்க மாதிரியான ஆயத்து வந்தால் சாலை கேட்பார்கள். அல்லாட்ட பாதுகாப்பு தேடுற மாதிரி அந்த வசனம் சொல்லுமையானால் பாதுகாப்பு தேடிவிட்டு சும்மா பிறகு ருக்கு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸு முஸ்லீமில் வருகிறது. நிறைய நூல்கள் இருக்குது. சாம்பிளுக்கு ஒன்று போதும். சத்தம் போட்டு ஓதலாம், வேறு என்ன ஆதாரம் வேணும்? சத்தம் போட்டு ஓது. இது எப்படி பிதத்தாகும்? ரசூல்லா பிதத் செஞ்சாங்கிறீங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, ரசூல்லா செஞ்சாலும் பிதத் அப்படியா? அப்போ இரவு தொழுகையில் சத்தம் போட்டு ஓதலாமன்னா சத்தம் போட்டு ஓதி இருக்கிறார்கள். பெரிய பெரிய சூறாக்களை நிறுத்தி நிதானித்து ஓதி இருக்கிறார்கள். அதனால் அதுவும் அடிபட்டு போயிடுது. அதனால் அவர் அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், வேறு வேறு பிதத்து சொன்னார்ல, அதெல்லாம் பிதத்தில் வருமா? தண்ணி செலவுக்கு பிதத்தான். பிதத்து எதில் வரும்? வணக்கத்தை வழிபாட்டிலானுங்க வரும். அதுக்காக தண்ணி செலவழிக்கிறாங்கல்ல, அது பிதத்தான். கரண்ட்டு செலவழிக்கிறாங்கல்ல, அது பிதத்தான். அப்போ நீங்கள் 20 ரக்காத்துக்கு கரண்ட்டு செலவழிச்சா பிதத்து இல்லையோ? நீங்கள் 20 ரக்காத்துக்கு நாங்கள் 8 விட 20 ரொம்ப ஜாஸ்தி செலவாகுமே, தண்ணி நிறைய செலவாகுமே. அப்போ இல்லாத ஒரு இது தராவிகே பிதத்து. முதல்ல தராவிக்கு இருந்தால் அது காட்டலை. தராவிக்கு காட்டாமல் தராவின்னு ஒரு தொழுகை ரசூலா தொழுதாங்களா? ஒரு தொழுகை தானே தொழுதாங்க. நீங்கள் அதை தண்ணி இது தண்ணின்னு பிரிச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ கரண்ட் போகிறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரே தவிர ஒரு பிதத்தும் கிடையாது. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தஹஜ்ஜத் என்றால் என்ன? தூங்கி எந்திரிக்க வேண்டும், கொஞ்ச நேரமாவது கண் மயங்கி இருக்க வேண்டும், அப்போ தான் தஹஜ்ஜத்தாக முடியும். இவர் என்ன செய்கிறாங்க, தஹஜ்ஜத்துன்னு சொல்லி தூங்காமல் தொழுகிறாங்க. இஷா தொழுதவனு ஆரம்பிச்சிடுறாங்க இரவு தொழுகை. அது செல்லாது, அதுக்கு பேர் தஹஜ்ஜத் இல்லை. தஹஜ்ஜத்துன்னு என்ன செய்யுது, கொஞ்ச நேரமாச்சும் மயங்கிடணுமா, கொஞ்ச நேரமாச்சும் அவர் தூங்கிட்டா தான் தஹஜ்ஜத்தில் வருங்கிறார். அதை சொல்கிற பாருங்க என்ன சொல்கிறாரு. அது அடுத்த பிராடு. தஹஜ்ஜுதுங்கிறது தூங்கி ஒருத்தர் எந்திரிச்சா தான் அவர் மயங்கி இருக்கணும். ஒரு நேரம் ஒரு செகண்டாவது அவருக்கு மயங்கிட்டு குளிச்சா தான் தஹஜ்ஜுது, இல்லைன்னா தஹஜ்ஜுது வராது. இது அப்படியே இல்லையா? தராவிக்கு பிறகு நேரம் அடிச்சு விட்டுறாங்க, எங்க போய் தூங்குறாங்க, தூங்காம எப்படி தஹஜ்ஜுது வரும்? அப்போ தூங்கி எழுந்திரிக்கணுங்கிறார்ல, தூங்கி எழுந்திரிக்கணும் எங்கேருந்து எடுத்தார்? இரவு தொழுகைன்னா தூங்கி எழுந்திரிச்சு தான் தொழணுங்கிறது எங்கேருந்து இங்கே எடுத்தீங்க? நீங்களாம் சொல்கிறீங்க அவ்வளோதானே. தூங்கி எழுந்திரிக்க ஒரு ஆதாரம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் ஆரம்பித்து சஹரு நேரம் வரைக்கும், சஹரு முடிந்துருமோன்னு சொல்கிற வரைக்கும் ரசூல்லா தொழுதாங்கன்னு வருது, தூங்கலன்னு வருது. நசையில் என்ன வருதுன்னு கேட்டால், கும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷஹரி ரமலான லைலத்த ஸலாத்தின் வ இஷ்ரீன, 23வது இரவில் ரமலான் இரவில் நாங்கள் ரசூல்லாவோடு நின்று தொழுதோம். இலா சுலுசில்லையில் அவ்வளி, இரவில் 3ல் ஒரு பகுதி வரைக்கும் நின்றோம். சும்மா கும்னாமா லைலத்த ஹம்சின் வ இஷ்ரீன, பிறகு 25வது நாளில் நின்றோம். இலா நிஸ்ஃபில்லைலி, பாதி இரவு வரைக்கும் நின்றோம். சும்மா கும்னாமா லைலத்த சபையும் ஐஸ்வரின், 27வது இரவு ரசூல்லாட்ட தொழுதோம். எந்த அளவு தொழுதோம் என்று கேட்டால், ஹத்தா லன்னா அல்லா நுதிரிக்கல் ஃபலா, சஹரு கிடைக்காதோ, சஹரு சாப்பிட்ற டைம் இருக்காது, அவ்வளோ இழுத்துருவாங்களோ என்று நினைக்கும் அளவுக்கு தொழுதோங்கிறாங்க. ராத்திரியில் தொழு ஆரம்பிக்கிறாங்க, சஹரு வரைக்கும். எங்கே தூங்குனாங்க? தூங்காமல் தான் இரவு தொழுகை தொழுதுருக்குறாங்க. அதுக்கு தூங்கணுங்க தஹஜ்ஜத்துக்கு எந்த ஒரு அது உங்கள் மதுகப்பில் நீங்களாக எழுதி வச்சுக்கிட்டு தூங்கணும்னு சொல்லி. அதனால் அது ஒரு முடிஞ்சு போச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்ததாக நேற்று ஒரு பெரியவர் இரவு தொழுகை சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா? அந்த வீடியோவை கட் பண்ணி நம்ம ஒரு பதில் சொல்லியிருந்தோம். அதில் ஒரு விஷயத்திற்கு பதில் சொல்லாமல் விட்டு விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி முத்துப்பேட்டை இக்பாலுங்கிற சகோதரர் கேட்குறாரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, அந்த வீடியோ நம்மளை விட்டு தான் இருக்கிறோம், அவர் சில வாதங்களை வைக்கிறாரு. அதில் ஒரு விஷயம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தினசரி 8+3 நிர்ணயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம், அதுக்கு என்ன ஆதாரம்
அதுக்குரிய 8 தான் என்பதற்குரிய அதைத்தான் செய்ய வேண்டும் என்பதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்க என்று அவர் கேட்டிருந்தார். அதுக்கு நம்ம அந்த இதில் பதில் சொல்லலை தான். சொல்லலைங்கிறது இந்த சகோதரி எடுத்து காட்டினோன்னு தான் நமக்கு தெரிகிறது அவர் அதை கேட்டிருக்காருங்கிறது. அதுக்குரிய பதில் என்னன்னு கேட்டால், இவர் சொன்னதுக்காக வேண்டி நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை. அதாவது தராவீஹுங்கிற பேர்லையே ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். அந்த நூலில் நம்ம என்ன எழுதியிருக்கோம் என்று கேட்டால், 8+3 என்பது பல வகையான எண்ணிக்கையில் வரக்கூடிய அறிவிப்புகளில் அது ஒரு அறிவிப்பு. அதை ஒன்று தான் செய்யணும் என்று கிடையாது, பல வகையாக இருக்கிறது என்று சொல்லி எல்லா விதமான ரக்காத் எண்ணிக்கையும் போட்டு இதில் எந்த ஒன்றை வேண்டுமானாலும் நம்ம செய்து கொள்ளலாம். 8+3 தான் மட்டும் நம்ம செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நம்ம கிளைகளுக்கு சொல்லியும் இருக்கிறோம். நீங்கள் ஒரே 8+3 சொல்லி மீதி உள்ள ஹதீஸுகளுக்கெல்லாம் அது செயல் வடிவம் கொடுக்காம விட்டுறாதீங்க. ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது, ஒரு நாளைக்கு இது என்று எல்லா ஹதீஸுகளையும் அமல்படுத்துங்க என்று தான் நம்ம சொல்கிறோம். அதில் அவர் கரெக்டாக தான் கேட்குறாரு. ஆனால் அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நாமளே இதை சொல்லிக்கிட்டோம். 8+3 என்பது மட்டும் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் நடைமுறையில் நம்முடைய மர்க்கஸுகளில் தௌஹீத் மர்க்கஸுகளில் எல்லா ஊர்லேயும் 8+3 தான் தொழுகிறார்கள் என்பதை நம்ம மறுக்க மாட்டோம். அப்படி தான் செய்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் மாற்றணும், அதை தான் செய்யணும்னு ஒன்றை மட்டும் செய்கிறீங்க. அவர் கேட்கத்தானே செய்கிறாரு. அவர் கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியும் இருக்கிறோம். அதனால பலவிதமான ஹதீஸ்கள் வருகிறது. அப்போ ஒரு நாளைக்கு உள்ள ஒரு ஹதீஸ் என்ன செய்யலாம், அமுல்படுத்தணும்னு சொன்னால் எத்தனை வகையாக அந்த இரவு தொழுகை இருக்கிறதோ அது பற்றிய நாலேஜ் மக்களுக்கு வரும். எல்லா விதமான ரக்காத்துகளையும் நம்ம தொழுது நடைமுறைப்படுத்தின ஒரு நன்மையும் கிடைக்கும் என்பது தான் அதுக்குரிய பதில். 8+3 தான் என்று நாங்கள் பிடிவாதம் பிடிக்கலை, கொள்கை ரீதியாக பிடிவாதம் பிடிக்கலை. ஆனால் இந்த பெரியவர் கேட்குற மாதிரி எல்லா பள்ளிகள்லையும் இந்த ஒன்றை மட்டும் செய்கிறாங்க. அது என்ன செய்யணும்னா, அந்த எத்தனை வகையான ரக்காத்து இருக்குது என்று ஆதாரம் கிடைக்கிறதோ அந்த இரவு தொழுகைங்கிற தலைப்பில் உள்ள ஆர்டிக்கலில் இருக்கிறது. தராவீஹ் தொழுகைங்கிற புத்தகத்திலையும் செய்த இந்த எத்தனை வகையாக தொழுதாங்கன்ற நம்பர் இருக்கிறது. அதை எல்லாம் அமுல்படுத்துங்க என்பதை நம்ம என்ன செய்கிறோம், மீண்டும் ஒருக்காக கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம்.